இந்தியா கடந்த 2 to 3 நாளாவே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுவும் பர்టిక్యులரா நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து ஒரு குண்டு கூட நம்முடைய மக்கள் மீது விழாம தொடர்ந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அது எப்படி இவ்வளவு சூப்பரா செயல்படுது? இந்தியா எந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க? அதாவது S-400 தாண்டி நிறைய முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்முடைய எல்லை பகுதியை காப்பாத்திட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துக்குமே வந்து S-400 தான் நம்ம யூஸ் பண்ணுமா? அதாவது ஒரு 10 ட்ரோன் வந்தாலும் ஒரு 5 ட்ரோன் வந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா S-400 அப்படிங்கிறது நம்ம மொத்தம் 5 ஆர்டர் போட்டோம். கிட்டத்தட்ட இதுவே 35,000 கோடி. ஒரு பேட்டரி மட்டும் கிட்டத்தட்ட 1,500 கோடிக்கு மேல வருது. அவ்வளவு செலவு இருக்கு. ஆக்சுவலா ஒரு ட்ரோன் வந்தா ஒரு 20 இருந்து ஒரு 30 லட்சம் தான் ஆகும் பாகிஸ்தான் அனுப்புற ட்ரோன். அதற்காக நம்ம கோடிக்கணக்கில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நம்முடைய எக்கனாமி பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அதனால நம்ம சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு 40 ட்ரோன் 50 ட்ரோன் வந்து ஒரே சமயத்துல வரலினாலும் நம்ம ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒரு 50 to 100 முக்கியமான ஏர்கிராஃப்ட் வருது அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம S-400 யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சமயத்துல நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலா இந்தியா வந்து மாற்று வழியை நிறைய வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பர்టిక్యులரா L-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கன். ஆக்சுவலா இந்த கன் வந்து 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எந்த எதிரி வந்தாலும் இதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த கன்னை வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அதாவது ஷோல்டர்ல வச்சு கொண்டு போக முடியாது. ஆனா இதை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு 3 முக்கியமான ட்ரைனர்ஸ் இருந்தாங்கன்னா இதன் மூலமா எதிரி அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வந்து எப்ப இருந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து 2ஆம் உலக போர்ல இருந்தே உலகத்துல நிறைய நாடுகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை தாண்டி இந்தியா வந்து ரொம்ப பழசானாலும் நம்முடைய ஓன் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் உள்ள கொண்டு வந்து இதை வந்து இந்தியா இப்ப சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீடன் தயாரிச்சிருந்தாலும் நம்ம இப்போ ஓன் லைசன்ஸ்ல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 240 இருந்து 330 புல்லட் வர அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டா சுட முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய பெட்டரான தேவை அப்படின்னா ட்ரோனை அடிச்சு நொறுக்கிறதுல இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது இலக்கு மல்டிபிள் டார்கெட் வந்தாலும் இதன் மூலமா அட்டாக் பண்ணி எதிரியை வந்து பெட்டரா போட்டு தள்ளக்கூடிய ரொம்ப பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இது ஒரு 1000க்கு மேற்பட்ட L-70 கன் வந்து நம்ம கிட்ட ரொம்ப அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி சின்ன ஷார்ட்கட் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா எதிரியை அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா சொல்லலாம். இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான வெப்பன் அப்படின்னா சில்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமானத்தை அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான துப்பாக்கி. இது வந்து இந்தியா வந்து ஓனா டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டினா ஒரு நிமிஷத்துல நம்மளால 4000 கன்னை வந்து இதன் மூலமா புல்லட்டை அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலா இது மெயினா வந்து ட்ரோன் ஆகட்டும் UAV ஆகட்டும் இந்த மாதிரி எது வருதோ எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க முடியும். இது கிட்டத்தட்ட சரௌண்டிங் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கை ஃபுல்லா டிடெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வந்து என்ன பண்ணும் மெயினா வந்து ரேடார் மூலமா கண்டுபிடிச்சு அதன் பிறகு இங்க கமாண்டை கொடுத்து அதன் பிறகு லான்ச்சர் மூலமா அட்டாக் பண்ணோம்னா டோட்டலா க்ளோஸ். இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான டெக்னாலஜினா QRSAM. நம்ம 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நம்ம L-70 கன்னை யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வருது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது தான் இந்த குயிக் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இதை வந்து நம்ம மீடியம் ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஹைட்ல ட்ரோனோ UAVயோ வந்தாலும் இதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அதை வந்து நேவிக்காக வந்து தயாரிச்சிருக்காங்க. அது வந்து வெர்டிகல்லையே வந்து போகக்கூடிய பவர் வந்து அதுல இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 360 டிகிரியும் வந்து ஃபுல்லா ரொட்டேட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. இது வந்து வார்கெட் மட்டும் அது வந்து போகக்கூடிய வெடிமொருளை வந்து கிட்டத்தட்ட 30 கிலோக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு அதுவே டிடெக்ட் பண்ணி எதிரியா அட்டாக்கும் பண்ணும். அந்த அளவுக்கு பவர் வந்து இதுல இருக்கு. இதுல மொத்தம் 6 டியூப் லான்ச்சர் இருக்கு. ஒவ்வொரு டியூப் லான்ச்சரையும் ஒரே டைம்ல 6 முறை வந்து எதிரியா அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் வந்து இதுல இருக்கிற காரணத்தினால இந்தியா வந்து இதை வந்து 2வது ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இந்தியாட்ட இருக்க ஒரு முக்கியமான டெக்னாலஜினா ஆகாஷ் மிசைல் தான். இது வந்து இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பை ரொம்ப பெட்டரா வச்சிருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தா இது வந்து 5 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் 100% எந்த ஒரு வெப்பனுமே எதிரியுடைய வெப்பன் உள்ள வர்றதுக்கு விடவே விடாது. இது வந்து தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருக்கும். இதனுடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது 100%. ஆக்சுவலா இந்த வெப்பன் சிஸ்டத்தை எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ரேடார் மூலமா ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணிரும். அது டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நேரா கமாண்ட் செக்ஷனுக்கு அனுப்பும். இந்த கமாண்ட் செக்ஷன் என்ன பண்ணும் இது வந்து நம்ம அட்டாக் பண்ணலாமா இல்ல எந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம இங்க டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னா வந்து நம்ம டியூப் லான்ச்சர் மூலமா நம்ம நிறைய வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம கன்லயே வந்து இதை சுட்டலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கன்லயே சுடுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க.
இப்படி ரெண்டுமே வேணாம், இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி இல்லைன்னா வந்து லொகேஷன் வச்சு ஈஸியா வந்து ஜிபிஎஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஒரு ஆப்ஷனுக்கு போக முடியும். 3 முக்கியமான ஆப்ஷன் வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எளிதா வந்து பண்ணி முடிக்குது. இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 5ல இருந்து 25 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் ரொம்ப பெட்டரா வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அதாவது பூமியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்து வரைக்கும் எந்த ஒரு வெப்பனுமே உள்ள வராத அளவுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஆகாஷ் மிசைலை நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி இருந்தாவே போதும். இதை வந்து உலகத்துல நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ஆல்ரெடி வந்து அர்மோனியா வந்து 1 வாங்கிட்டு இப்போ 2வது டெலிவரி பண்ண போறாங்க. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், எகிப்த், பிரேசில், யுஏஇ இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து தொடர்ந்து போட்டி போட்டிருக்காங்க. இப்போ வந்து கண்கூடா உலக நாடுகள் எல்லாரும் நம்முடைய ஏர் டிஃபென்ஸை பார்த்து பெருமைப்படுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இந்த ஆகாஷ் மிசைல்ல இன்னொரு முக்கியமான வேரியன்ட் இருக்கு, ஆகாஷ் என்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. இது என்னன்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து 70 to 80 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் ரொம்ப பெட்டரா செயல்படும். அதுவும் எதிரி வந்து எந்த ஒரு வெப்பன் வந்தாலும் இது வந்து டோட்டலா அழிக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. இது வந்து பூமியிலிருந்து 14 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு ஆயுதமே உள்ள வராத அளவுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுது. இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இதுல ஒரு முக்கியமான இந்தியாவினுடைய ஓன் ரேடார் இருக்கு, அதாவது PESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் மூலமா ஒரே டைம்ல 64 டார்கெட்டை கண்காணிக்க முடியும். அட் அ டைம்ல 8 மிசைல் மூலமா அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதனுடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை வந்து நம்ம அதிகமா வந்து வெஸ்டர்னுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தான் அதிகமா யூஸ் பண்றோம். ஜம்மு காஷ்மீர்ல வச்சிருக்கோம், இந்த மாதிரி நிறைய முக்கியமான பகுதியில வச்சிருக்கோம். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இதை வந்து நம்ம எந்த பகுதிகளுக்கு வேணாலும் கொண்டு போகிற அளவுக்கு, அதாவது ரோட்லையும் கொண்டு போகலாம், ட்ரெயின்லையும் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா வந்து மொபைலிட்டி இது பெட்டரா இருக்கு. இந்தியாட்ட இருக்க அடுத்த ஒரு முக்கியமான டெக்னாலஜினா பராக் 8 தான். இதை வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு முயற்சியில் உருவாக்கி இருக்காங்க. என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 100ல இருந்து 150 கிலோமீட்டர். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா எதிரியை வந்து பெட்டரா அழிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும். ஆக்சுவலா இங்க வந்து 5 கிலோமீட்டரை தாண்டி வந்துருச்சு, 30 கிலோமீட்டரை தாண்டி வந்துருச்சு, 150 கிலோமீட்டரை தாண்டி வந்துருச்சு. இதை 3ஐயும் தாண்டி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இந்த S-400. ரஷ்யாவினுடைய S-400 நம்ம ஆல்ரெடி 35,000 கோடிக்கு 5 ஆர்டர் போட்டிருந்தோம், 3 வந்து வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் 2 வந்து டெலிவரி ஆக போகுது. அது 2026க்குள்ள ஆக போகுது. ஆக்சுவலா இதை வந்து இந்த S-400 மூலமா அட் அ டைம்ல ஒரு 40 to 50 போர் விமானம் வருது, இல்ல ஒரு அணு ஆயுதத்தை சுமந்துட்டு ஏதாவது ஒரு விமானம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த S-400 மூலமா எளிதா அழிக்க முடியும். இந்த 3 சிஸ்டமே வந்து ப்ராப்ளம் ஆகி அப்படின்னா தான் நம்ம 4வதா இந்த S-400 பயன்படுத்துவோம். ஆக்சுவலா இப்போ நம்ம அளவுக்கு அதிகமா S-400 யூஸ் பண்றோமான்னு கேட்டா இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தவே கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு வதந்தியா தான் சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த S-400 இந்தியாவினுடைய முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதை தாண்டி இந்தியாவினுடைய நிறைய சொந்த டெக்னாலஜி மூலமா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதாவது எதுக்குப்பா டிஃபென்ஸ்க்கு இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு இந்திய மக்களையும் நம்ம நாட்டினுடைய எல்லையும் பாதுகாத்து இருக்க ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பட்ஜெட் மூலமா நம்ம உருவாக்கி இருக்க வெப்பன்ஸ் மட்டும்தான், நம்முடைய டெக்னாலஜி மட்டும்தான். இதுதான் இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இருக்க எல்லா மக்களும் ஒன்றிணைந்து நம்ம வந்து இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து கூடிய வரையில் நம்ம வெளியே வந்தா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம் ராணுவ வீரர்களும் நிம்மதியா இருக்க முடியும். அவர்கள் இரவு பாராம, பனி பாராம, வெயில் பாராம தொடர்ந்து வந்து உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. எதிரி யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு கூடிய வரையில் ஒரு நல்ல விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.